பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் புகைப்படத்தை தவறாக சித்தரித்து மிரட்டல் விடும் மர்ம கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் பகுதியில் மேல்கரை பகுதியைச் சேர்ந்தவர் 21 வயதான மணிகண்டன். இவர் நாகர்கோவிலில் உள்ள எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். அதில் தான் பொறியியல் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து வருவதாகவும் தனது கல்வி செலவுக்காக ஆன்லைன் செயலி மூலம் 1960 ரூபாய் கடனாக பெற்று பின் சர்வீஸ் தொகையும் சேர்த்து 4000 ரூபாய் கட்டி முடித்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். கடன் அனைத்தையும் முழுவதுமாக செலுத்திய போதும் மீண்டும் தன்னை பணம் கட்ட சொல்லி செயலி குரூப்பில் உள்ளவர்கள் கட்டாயப்படுத்தியும் மிரட்டியும் வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பணம் கட்ட மறுத்த தனது புகைப்படத்தை மார்பிங் மூலம் அநாகரிகமாக சித்தரித்து குடும்ப உறுப்பினர்களுக்கு அனுப்பியுள்ளதாக பரபரப்பு புகார் அளித்தார். இதன் மூலம் மனமுடைந்த தனக்கு உதவுமாறும் சம்பந்தப்பட்ட மர்ம கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி மனுவில் குறிப்பிட்டுள்ளார். நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் வந்து அதை தொட்டு உள்ளே போனேன். உள்ளே போய் லாகின் பண்ண மட்டும் செஞ்சேன். ஆனால் என்னாச்சுன்னா என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1960 ருபீஸ் எனக்கு கிரெடிட் ஆகிருக்கு. யாது ரூபான்னு தெரில. அதுக்கு பிறகு ரெண்டாவது என்னாச்சுன்னா அந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணி சொன்னாங்க. லோன் நீங்கள் எடுத்துறீங்க, அந்த அமௌண்ட்டை ரீபேட் பண்ணணும். சரி நான் எந்த லோன் எடுக்கலை அப்படின்னு சொன்னக்கு இல்லை நீங்கள் எடுத்துறீங்கன்னு சொல்லி அங்கே ரீபேமெண்ட். சரி நம்ம ஏதோ எடுத்துட்டோம், நம்ம பே பண்ணி சரி நான் பே பண்ணியிருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்க, சரிஸ்டா 2000 மொத்தம் 4000 நீங்கள் பே பண்ணுறான்னு. சரி ஓகே நான் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பே பண்ணிட்டேன். இப்போ பே பண்ணி முடிச்சவங்க சொல்கிறாங்க இல்லை அமௌண்ட் ரிசீவ் ஆகலை, நீங்கள் திரும்பியும் பே பண்ணணும், 4000 டோட்டல் அமௌண்ட்டாக பே பண்ணணும். நான் பே பண்ணிட்டேன்னு சொல்லி அதெல்லாம் அனுப்பிவிட்டேன். ஆனாலும் அவங்க எடுத்துக்கல. இப்போ என்னென்னா எனக்கு ஃபோனை மொத்தம் ஹேக் பண்ணி எனக்கு கான்டாக்ட் மொத்தம் எனக்கு ரிப்பீட் அனுப்பிவிட்றாங்க. அனுப்பிவிட்டுட்டு எனக்கு ஃபோட்டோவை தப்பாக எடிட் பண்ணி இப்போ அது எனக்கு கான்டாக்டில் உள்ள எல்லாருக்கும் எனக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் ரொம்ப நான் மன உடச்சலில் இருக்கேன். இதுக்கு நீங்கள் அதை ஒரு பதில் சொல்லணும். எஸ்பி ஆஃபீஸ் இது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு தெரிஞ்சாகணும். கடலூரில் ஓடும் அரசு பேருந்தில் நடத்துனர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் இருந்து கடலூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து ஒன்றில் ஏராளமான பயணிகள் பயணம் செய்தனர். இந்த பேருந்தில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவர் நடத்துனராக இருந்தார். இந்த பேருந்து கடலூர் மஞ்சக்குப்பம் அணிக்கூண்டு அருகே வந்தபோது நடத்துனர் பன்னீர்செல்வத்திற்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு நடத்துனர் இருக்கையிலேயே மயங்கியுள்ளார். இதை பார்த்த பேருந்து ஓட்டுநர் பேருந்தை நேராக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு ஓட்டி சென்றார். இதையடுத்து பன்னீர்செல்வத்தை மீட்டு சிகிச்சைக்காக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் பன்னீர்செல்வம் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கடலூர் புதுநகர் காவல்துறை கடலூர் அரசு மருத்துவமனைக்கு விரைந்து வந்து பன்னீர்செல்வத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பணியில் இருந்த நடத்துனர் திடீரென்று மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்க அமைச்சர் ஆர் காந்தி அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற பேருந்து வாலஜாப்பேட்டை சுங்கச்சாவடி அருகே சென்று கொண்டிருந்த போது முன்னால் நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்து ஓட்டுநர் உட்பட 18 பேர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்தவர்கள் வாலஜாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்தில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மருத்துவமனைக்கு சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்க மருத்துவர்களை கேட்டுக் கொண்டார். மேலும் இந்த விபத்து குறித்து காவேரிப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய பிரபல வழிப்பறி கொள்ளையனை ஆலங்குளத்தில் வைத்து போலீசார் கைது செய்து அதிரடி காட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே ராம்நகர் பேருந்து நிறுத்தம் அருகில் ஆலங்குளம் காவல்துறையினர் மற்றும் தனிப்படை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த ஒருவரை மறித்து விசாரணை செய்தனர். விசாரணையின் போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்தனர். போலீசார் விசாரணையில் நெல்லை அருகே உள்ள கொண்டநகரம் நாராயணசாமி கோவில் தெருவை சேர்ந்த சொர்ண மகன் ராமையா என்பதும் தமிழகமெங்கும் சுமார் 100க்கும் மேற்பட்ட திருட்டு வழிப்பறி மணல் கடத்தல் போன்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர் என்பது உள்ளிட்ட திடுக்கிடும் தகவல் அம்பலமானது. தொடர்ந்து அவரிடமிருந்து 2 இருசக்கர வாகனங்கள், அருவாள், 90 கிராம் எடையுள்ள தங்க நகைகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் போலீசார் அவரிடம் விசாரணை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் வழிப்பறி கொள்ளையனை கைது செய்த போலீசாருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்து வருகின்றனர். தரங்கம்பாடி தாலுகாவில் 500 ஏக்கருக்கு மேலாக பயிரிடப்பட்டுள்ள நிலக்கடலை பயிருக்கு மருந்து தெளிக்கும் பணியில் விவசாயிகள் தீவிரம்.
மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெல் பருத்திக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் விவசாயிகள் நிலக்கடலை சாகுபடி செய்து வருகின்றனர். குறிப்பாக தரங்கம்பாடி தாலுகாவுக்குட்பட்ட செங்கனோடை, அனந்தமங்கலம், ஆனைக்கோயில், காளியப்பநல்லூர் ஆகிய பகுதிகள் சுமார் 500 ஏக்கருக்கு மேலாக விவசாயிகள் நிலக்கடலை சாகுபடி செய்து வருகின்றனர். வருடத்திற்கு 3 போகமும் நிலக்கடலை சாகுபடி செய்யும் விவசாயிகள் குளத்து நீர் மற்றும் மழைநீரை நம்பியே அதிக அளவில் நிலக்கடலை சாகுபடி செய்து வரும் நிலையில் கடந்த மாதம் பயிரிடப்பட்டுள்ள நிலக்கடலை பயிர்கள் கடுமையான வெயிலினாலும் தண்ணீர் பற்றாக்குறையினாலும் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் கோடை மழை பெய்து வருவதால் இந்த மழை நிலக்கடலுக்கு ஏற்றதாக உள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் நிலக்கடலை பயிர் தற்போது பூக்க தொடங்கியுள்ளதால் பயிர் செழித்து வளரவும் நன்கு பூக்கள் பூக்கவும் மருந்து தெளிக்கும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.